ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள மல்லிகை செடி இந்த வருஷத்தோட 3வது அறுவடைக்கு ரெடி பண்ணியாச்சு. சரியாக 5 நாள் ஆயிடுச்சு நான் ப்ரூன் பண்ணிவிட்டு நம்ம செடிகளை. பாருங்கள், நம்ம செடியில் எல்லா பக்கமும் நிறைய புது துளிர்கள் விட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சம்மர்னாலே மல்லிகை செடி செம்மையாக பூக்கும். நம்ம செடி இந்த சம்மருக்கு நிறைய புது துளிர்கள் இருக்குது. பாருங்கள், இந்த சமயத்தில் நம்ம மேல் உரமாக சீவிட்டோ அல்லது மீன் அமிலமாக கொடுத்து பாருங்கள், சூப்பராக துளிர்கள் பெருசாக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதுக்கு கொடுத்துருக்கிறது மீன் அமிலம் கொடுத்துருக்கேன். இதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், 3 நாள் ஆயிடுச்சு. சூப்பராக 1லேருந்து 2 இன்ச் அளவுக்கு நிறைய புது துளிர்கள் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு முட்டை கரைசலோ இல்லை வாழைப்பழ கரைசலோ கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக எல்லா துளிர்கள்லையுமே சீக்கிரமே முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி என்னோடய செடிகளுக்கு முட்டை கரைசல் கொடுக்க போகிறேன். வாங்க, முட்டை கரைசல் கொடுத்து ஒரு 3 நாள் கழித்து பார்க்கலாம் நம்மளோட செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கரைசல் கொடுத்து இன்றைக்கி 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 3 நாளில் நிறைய புது முட்டுக்கள் வந்திருக்கு. பாருங்கள், ஒவ்வொரு முட்டிலையும் கிட்டத்தட்ட 5லேருந்து 6 பூக்கள் கிட்ட இருக்குது. இந்த சமயங்களில் நம்மோட மல்லிகை செடிகளுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும். அதனால் 7லேருந்து 10 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் அடி உரமாக மாட்டு எருவோ அல்லது மண்புழு உரமோ கொடுத்து பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வரும். இந்த தடவை நம்ம இருவாச்சி மல்லி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே முழு அறுவடை தந்து ஓய்ஞ்சிருச்சு. அதனால் அதை ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ப்ரூன் பண்ணி விட்டேன். அதனால் அவங்க சீக்கிரமே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இருவாச்சி மல்லியை செடியில் வச்சு மலர விட்டு காட்ட முடியுமா ஃப்ரெண்ட்ஸுன்னு. அவருக்காக இன்றைக்கி ஒரு 30 மல்லியை செடியிலேயே வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மலர்ந்துருக்குன்னு பாருங்கள். அப்படியே வானத்தில் நட்சத்திரங்கள் அப்படி தூவி விட்ட மாதிரி லைவாக பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருவாச்சி மல்லி மலர்ந்ததுக்கப்புறம் பார்க்க ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இப்போது எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. பெரும்பாலும் இருவாச்சி மல்லியை கட்டி தலையில் வச்சு மலரும்போது அதோடைய ஸ்மெல்லு செம சூப்பராக இருக்கும். குண்டு மல்லியோட இருவாச்சி மல்லியோடைய ஸ்மெல் ரொம்ப பட்டாசாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குண்டு மல்லி முதல் நாள் அறுவடை தர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 10லேருந்து ஒரு 15 பூக்கள் அறுவடை தரன்னு பார்க்குறேன். முதல் நாள் அறுவடையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குண்டு மல்லி நல்ல பெரிய பெரிய பூக்களாக நம்மளுக்கு தரும். அடுத்தடுத்து வர அறுவடைகளில் பூக்கள் கொஞ்சம் சிறுசாகவும் ரொம்ப சிறுசாக போயிடாது. கிட்டத்தட்ட முதல் நாள் அறுவடை முடிஞ்சிருச்சு. ஒரு 10லேருந்து 20 பூக்கள் வரை தான் தந்திருக்கு. வாங்க, நாளைக்கு செகண்ட் நாள் அறுவடையில் எத்தனை பூக்கள் தருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி செகண்ட் நாள் அறுவடை கிட்டத்தட்ட 300லேருந்து 400 பூக்கள் வரைக்கும் தரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பூக்கள் அறுவடைக்கு தயாராக இருக்குது. வாங்க, இன்றைக்கி அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எத்தனை பூக்கள் இன்றைக்கி நம்மளுக்கு அறுவடை தருதுன்னு செக் பண்ணிடலாம். நம்மளுடைய செடிகள் நிறைய பூக்கள் வச்சு எல்லாமே பெருசாகிறதுக்கு மெயின் காரணமே நம்ம அதுக்கு சரியான டயத்தில் தண்ணி கொடுக்கறது தான். சம்மர் சீசனை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி கொடுத்தே ஆகணும். நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரெகுலராக எந்த டைமில் தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த டயத்தில் மட்டும்தான் தண்ணி கொடுக்கணும். இர்ரெகுலராக கண்ட நேரத்தில் நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுத்தோம்னா பூக்கள் உதிரும், முட்டுக்கள் எல்லாமே பெருசாகாது. காலையில் 8லேருந்து 9 மணிக்குள்ளே தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த டயத்தில் கண்டிப்பாக தண்ணி கொடுத்துருங்க. மாலையில் அதே மாதிரி 5லேருந்து 6 மணிக்குள்ளே தண்ணி கொடுக்குறாந்தா அதே மாதிரி கொடுத்துக்கிறோங்க. டைமிங் மாற்றி நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா பூக்களுடைய வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படும். அதே மாதிரி பூக்கள் நல்லா பெருசாக வந்திருக்கிற சமயங்களில் நீங்கள் மேல் உரமாக எந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரும் கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோடைய மிக்சிங் கொஞ்சம் கூடிட்டாலோ நம்மளுடைய பூக்கள் மேலே சின்ன சின்ன கரும்புள்ளிகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த கரும்புள்ளிகள் ஒரு சில நாட்களில் அப்படியே பழுத்து நம்மளுடைய பூக்களுடைய அந்த அழகையே கெடுத்துடும். அதனால பூக்கள் பெருசாகி வர்ற சமயத்தில் மேல் உரமாக கொடுக்குறத தவிர்த்துக்கிறோங்க. அதே ஃபெர்டிலைசரை அடி உரமாகவே நீங்கள் கொடுத்து வரலாம். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வளர்ந்து வரும். செகண்ட் நாள் அறுவடையில் கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 பூக்கள் வரையும் தரும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா பூக்களையும் பறிச்சாச்சு. இப்போ ஒரு 200லேருந்து 250 பூக்கள் செகண்ட் நாள் அறுவடையில் நம்மளுக்கு தந்திருக்கு. இதை விட நாளைக்கு நம்மளுக்கு 300லேருந்து 500 பூக்கள் வரை தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை புது முட்டுக்கள் நாளைக்கு பறிக்கிற மாதிரி ரெடியாக இருக்குது. வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செடி ஃபுல்லாக அப்படியே வெள்ளை முத்துக்களை தூவி விட்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் நேற்று சொன்ன மாதிரியே ஒரு 400லேருந்து 500 பூக்கள் வரை இன்றைக்கி தருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பூக்கள் இன்றைக்கி அறுவடைக்கு தயாராக இருக்குது. என்னால் மட்டும் இது எல்லாத்தையும் எப்படி அறுவடை பண்ண போகிறேன்னு தெரியல. 300 பூக்கள் பறிக்கிறதுக்குள்ளேயே கையெல்லாம் வலிச்சிருச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக ஒவ்வொரு பூவும்
அப்படியே குண்டு குண்டு அழகாக நம்ம பூ வச்சுருக்குன்னு. கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு மெதுவாக ஒவ்வொரு பூவாக நான் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எல்லா பூக்களையும் இப்போ அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், ஒரு 2 லிட்டர் கப்பில் ஃபுல்லாக பூக்களால் நிறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த வருஷத்தோட 3வது அறுவடையில் ஜம்போ அறுவடை இன்னைக்கு தான். கிட்டத்தட்ட 500 பூக்களை தாண்டுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள தோட்டங்கள்லையும் மாடி தோட்டத்துலையும் நான் சொன்ன முறைப்படி நீங்கள் உங்களுடைய செடியை பராமரித்து பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி கொத்து கொத்தாக கை நிறைய பூக்களை அறுவடை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு தாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் வரும். இந்த வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி. இது நான் உங்கள் 5S டெரஸ் கார்டன் அண்ட் ஃபுட். பாய் மக்களே.